ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வகுப்பு சொத்துக்களை நேர்மையா பயன்படுத்தியிருந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டக்கூடிய நெருக்கடி தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. அதை தவறா பயன்படுத்திட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி இளைஞர்களுடைய வாழ்க்கை மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு. பிறகு இதுக்கு உடனடியா ரொம்ப காட்டமா ரொம்ப தக் லைஃப்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அகில இந்திய மஸ்லிம்ஸ் பார்ட்டியினுடைய திரு ஓவைசி அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, RSS நாட்டுக்காக உண்மையிலே செயல்பட்டு இருந்தா மோடி போன்றவங்க எல்லாம் யாரும் டீ வித்திருக்க மாட்டாங்க, நல்ல இடத்துக்கு சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இதை? அவர் அடிப்படையா என்ன சொல்றாருன்னா, அந்த வக்ஃப் சொத்துக்களை வச்சு ஏழை முஸ்லீம்களுக்கு அந்த வக்ஃப் போர்டு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா வக்ஃப் போர்டு பில்லே இஸ்லாமியர்களுக்கு விரோதமானது. வக்ஃப் போர்டு லேண்ட்ஸை கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சின்றதுதான் இஸ்லாமியரோட விஷயம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா வக்ஃப் கொடுக்குறவங்க, அதாவது இறைவனுக்கு அந்த சொத்தை கொடுக்குறவங்க, அவங்க 5 வருடம் தொடர்ந்து முஸ்லீமா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன்லாம் போட்டு வச்சிருக்காரு. கவர்மெண்ட் யார் சொல்றதுக்கு 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும்னு? நான் ஒரு ஹிந்துவா இருப்பேன், ஹிந்துவா கூட நான் வக்ஃப் இஸ்லாமியர்களுக்கு, ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் கொடுப்பேன். இஸ்லாமியர் இருந்தாதான் கொடுக்கணும், என்ன கண்டிஷன் இருக்கு? ஏன் அந்த கண்டிஷன்? அந்த மத விஷயத்துல தலையிடத்துக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? ஒருத்தன் யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம் சார். என்னோட சொத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், இன்னொருத்தர் கொடுப்பேன். அவன் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா எனக்கு கவலை இல்லை. அவன் மூலமா அது ஏழைகளுக்கு உதவியா இருந்தா நீ எங்க யாரும் அதை பிக்ஸ் பண்றதுக்கு? கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்த எவ்வளவு இஸ்லாமிய பெரியவர்கள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க, எவ்வளவு இஸ்லாமிய ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவு இஸ்லாமிய குறுநில மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. உங்க கோவிலுக்கு பலது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஜாதி மதம் பார்த்து செய்யறாங்க. கடவுளுக்கு செய்யும் போது அது எந்த மதத்து கடவுளா இருந்தாலும் செய்வாங்க. நீங்க யாரு 5 வருஷம் முஸ்லீமா இருந்தாதான் வக்ஃப் கொடுக்கணும், நீங்க யார் பிக்ஸ் பண்றதுக்கு? மொத்தம் 5 வருஷம் இருக்கணும். இது தப்பு இல்லை. அது ரெண்டாவது வக்ஃப் போர்டுல நீங்க எப்படி வக்ஃப் போர்டு முஸ்லீம்கள் அல்லாத நீங்க 2 பேர் எப்படி நியமிக்கிறீங்க? HRNC போர்டுல இந்துக்கள் அல்லாத கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் 2 பேரை போடுவீங்களா? போடுங்க. அவங்க நடத்துற HRNC காலேஜ்லயே டீச்சரை முஸ்லீம் கிறிஸ்டின் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரமா நீங்க சொல்ற பிரச்சனை அது ஒரு சீரியஸான பிரச்சனை சார். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா ஓவிசி பாஜக பி டீம்னு அறியப்படக்கூடிய நபர், அப்படிதான் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படும். அவர் மோடிக்கு இப்படி தக் லைஃப் பதிலடி கொடுத்திருக்காரு. RSS சரியா இருந்திருந்தா நீங்களா டிவி திருக்க மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தக் லைஃப்ல பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த டோன் எப்படி இல்ல அது அந்த அது அதாவது சரியான ஒரு பதில், நெத்தியடி பதில் என்னோட அபிப்பிராயம். ஓவைசி கொடுத்தது நெத்தியடி பதில். ஏன்னா இன்னைக்கு பாஜக பல மாநிலங்கள்ல தொடர்ந்து பல வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அங்கெல்லாம் நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணிருந்தீங்கன்னா அங்கேயே ஏன் பானிபூரி விற்கிறதுக்கு தமிழ்நாட்டு வரீங்க? எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே வரீங்க. ஏன் அங்க அவ்வளவு பேர் ஏழையா வச்சிருக்கீங்க? ஏன் படிக்காதானே வச்சிருக்கீங்க? உங்க பாஜக ஆளுற மாநிலங்கள்ல பல வருஷங்கள் நீங்க தொடர்ந்து ஆளுறீங்கல்ல, ஏன் அங்க இருக்கிறவங்களை படிக்காதவன வச்சிருக்கீங்க? ஏன் பானிபூரி விற்கிறவன வச்சிருக்கீங்க? ஏன் அவனுக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவன் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வரான்? அவன் முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க. அவனை நிறுத்திட்டு அவனுக்கு ஒழுங்கான வாழ்வு கொடுங்க. முஸ்லீம் இளைஞர்கள் பஞ்சர் ஓட்டினான்னா அவன் உழைச்சுதான் வாழறான். அட்லீஸ்ட் உழைச்சுதான் சார் சாப்பிட்றான். பஞ்சர் ஓட்டுறது கேவலமான தொழில? அது உழைச்சுதான் சாப்பிட்றான். நீங்க டீ வித்தது கூட கேவலமான தொழில் கிடையாது, அதுவும் நல்ல உழைச்சுதான் வாழ்ந்தது. ஆனால் டீ வித்ததையே நீங்க அனுதாபமா மாத்துறீங்க. அதை அனுதாபமா மாத்தி நீங்க பேசுறீங்க. அது வக்ஃப் போர்டு முஸ்லீம் இளைஞர்களுக்கு ஒழுங்கா செய்யலன்னு சொல்லும் போது ஓவைசி இந்த மாதிரி பதில சொல்றது மோடிக்கு ஏத்த பதில், நெத்தியடி பதில் என்பது எனக்கு பல்வேறு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.